டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம கொடுத்த நம்பர் எதுவுமே பாஸ் ஆகலை நண்பா. ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏ போர்டுக்கு வந்தால் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் 5. ஆனால் பார்த்திங்கன்னா அது டி போர்டில் வச்சுட்டேன் நண்பா. அதே மாதிரி 7ஓ 2ஓ வரும்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது சி போர்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஏ போர்டுக்கு வந்துருச்சு நண்பா. இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அட்வான்ஸ் நம்பராக கொடுத்துட்ருக்கேன். நான் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு காட்டுறேன் நண்பா, பாருங்கள். அதே மாதிரி 2 7 வந்தால் 8 பேராக வரும்னு சொல்லிட்டு 3 டிஜிட் கொடுக்கும்போது 82 28 பிசியில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அது ஏபியில் வச்சுட்டேன் நண்பா. நான் அந்த 5ஆம் நம்பர் தான் கன்ஃபார்ம் இறங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்ததுனால மொத்தமாக நம்பரே கொலாப்ஸ் ஆகிடுச்சு நண்பா. நீங்கள் நான் நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது, காட்டுறேன். அதே மாதிரி இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வேளை நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா நான் இந்த ரெகுலராக காட்டுற பேட்டர்ன் தான் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்திருக்கு. மார்க் பண்ணி காட்டுறேன்னா நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 74 பார்த்திங்கன்னா இந்த 3 நாளில் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 74 74 அப்புறம் வந்து 24 அதாவது 42ன்னு திருப்பி வச்சுருப்பேன். இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர 3 நாளில் இந்த 2 நம்பர் பேஸ் பண்ணி ரிசல்ட்டு வரும். ஃபஸ்ட் 2 நாளாக வரல பார்த்திங்கன்னா கடைசியாக 74ன்னு சொல்லி ஏசியில் வச்சு முடிச்சிருப்பான். சரிங்களா? இதை வந்து நான் ரெகுலராக நிறைய டைம் காட்டியிருக்கேன் நண்பா. ஆனால் நான் இன்றைக்கி 5ஆம் நம்பர் வந்தனால இதை பெருசாக கண்டுக்காமல் நான் விட்டுட்டேன். ஒரு வேளை மார்க் பண்ணி எடுத்திருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருக்கலாம். இதே மாதிரி தான் இயர்லி சார்ட்லேயும் பாருங்கள். இந்த நம்பர் ஒரு நாள் டிலேவாக வரும்னு சொல்லி தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இயர்லி சார்ட் ரூட்டு ஒரு நாள் டிலேவாக தான் காட்டுச்சு. அதனால தான் வந்து நான் நாளைக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு விழுந்துருச்சு நண்பா. இதுவும் காட்டுறேன். இயர்லி சார்ட்டில் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 87 கொடுத்துருப்பான். சரிங்களா? அதே நம்பர் அப்படியே டபுள்ஸ் வச்சு 887ன்னு சொல்லி கொடுத்துருப்பான். சரிங்களா? இந்த கிராஸுக்கு வந்தால் கரெக்டாக இந்த நம்பர் இங்கே தான் வந்திருக்கணும். 78 87ங்கிற நம்பரு. சரிங்களா? கரெக்டாக ஒரு நாள் அட்வான்ஸாகவே 78ன்னு ஏபியில் வச்சு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணிட்டான் நண்பா. சரிங்களா? இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி தான் இது இன்னொரு ரூட்டும் காட்டுறேன். அதாவது இந்த லாஸ்ட்டு 3 நாளாகவே இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது ஒரு நாள் அட்வான்ஸ் நம்பர். அதாவது இந்த 538 ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சி போர்டு 1. சரிங்களா? இந்த சி போர்டு 1க்கு இந்த ரீசெண்டாக விழுந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 1 இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த கிராஸ் நம்பர் 90. சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் 68 வரும். அது ஸ்கிப் பண்ணி இந்த கிராஸ் நம்பர் 90 எடுத்து ஏபிக்கு வரணும். அதாவது இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் ரிசல்ட்டு. சரிங்களா? ஏபிக்கு 90. ஒரு நாள் அட்வான்ஸாகவே இங்கே 90 சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இந்த சி போர்டு நம்பர் போன வாரம் கணக்கில் 9. சரிங்களா? நம்ம இன்றைக்கி தான் 58 வரும்னு சொல்லி இன்றைக்கி எடுத்திருந்தோம். அதாவது இந்த சி போர்டு 9க்கு இந்த ஏபிக்கு வந்து 85ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் அட்வான்ஸாகவே இந்த 58ன்னு சொல்லி ஏசியில் கனெக்ட் பண்ணி முடிச்சிருப்பான். ஏபியில் பார்த்திங்கன்னா 53ன்னு சொல்லி பவர் பண்ணி வச்சுருப்பான். சரிங்களா? இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு கூட அப்படி தான் நண்பா, காட்டுறேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த போன வாரம் 9ஆம் நம்பர். சரிங்களா? இந்த போன வாரம் 9ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த 9க்கு ஏபிக்கு வந்து ஒரு 47 வரணும். சரிங்களா? இந்த சி போர்டு நம்பர் 9 கனெக்ட் பண்ணிட்டா ஏபிக்கு 47 வரணும். அது இன்றைக்கி வந்த ரிசல்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 784. அந்த 47 வந்து 74ன்னு சொல்லி ஏசியில் வச்சுருப்பான். சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து 3 டைம் மேலே ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேளை இந்த சி போர்டு 1ங்களா, இந்த சி போர்டு 1க்கு இங்கே ரீசெண்டாக விழுந்தது இங்கே 1 தான். சரிங்களா? இந்த 43. சரிங்களா? இந்த 43 இல்லை 34 நம்பர் ஒரு நாள் அட்வான்ஸாக இங்கே வைக்கிறதுக்கு, அதாவது இப்போ ரீசெண்டாக 3 நாள் வந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த நம்பர் உழுகலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த 1க்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த 98. சரிங்களா? இந்த 98 ஒரு வேளை இன்றைக்கி இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது 43 ஃபுல் பவர் வச்சா 98 இந்த நம்பர் தான். சரிங்களா? ஒரு வேளை உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நான் மார்க் பண்ணி காட்டுறதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது தான். ஒரு வேளை நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா.
அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த 538க்கு இந்த கிராஸ் நம்பர் நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் 588 சரிங்களா. இந்த 538 588னா பி போர்டுக்கு ஒரு 8 வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து சிங்கிள் நம்பராக கொடுக்கல, நான் பேர் நம்பரில் தான் கொடுத்துருந்தேன். அது மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி இந்த 02 சரிங்களா, இந்த 75 ஃபுல் பவருக்கு இந்த கிராஸ் வந்து ஒரு 75 57 வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவன் அப்படியே உள் நம்பருக்கு இந்த நம்பர் நவுத்தி வச்சுருக்கான் சரிங்களா. ஒரு வேளை இந்த உள் நம்பர் நவுத்தி வச்ச கணக்கு இல்லைன்னா அது வந்து ஒரு நாள் டிலேவாக இங்கே நாளைக்கு ஏபிக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள், அடுத்த பேலன் காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா சி போர்டு 4 சரிங்களா. அதே மாதிரி அடுத்து சி போர்டு 3, அந்த மறுபடியும் அந்த 4 ரிப்பீட் பண்ணிட்டு இந்த 3ஆம் நம்பரை வந்து பவர் பண்ணி 8ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. அப்போ மறுபடியும் 4 வச்சுருக்கான் சி போர்டுக்கு சரிங்களா. அப்போ இந்த 4 ஆரம்பித்து 3 ஒரு 4 அப்புறம் ஒரு 8 அப்புறம் வந்து இந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகிருக்கு. சி போர்டில் வந்து ஒரு 3ஓ 8ஓ வந்தால் இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி நம்பா. அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 8 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. இயர்லி சார்ட்டில் பார்த்துக்கங்க நண்பா. இயர்லி சார்ட்டில் இந்த 1 சரிங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வச்சு இந்த ரீசெண்டாக விழுந்த 1க்கு எடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டேட் நம்பர் 69 சரிங்களா. அப்படியே அடுத்த வருஷம் அந்த 69 வந்து பிசிக்கு வந்திருக்கணும். அவன் வந்து ஏசியில் 69ன்னு சொல்லி அந்த நம்பர் க்ளோஸ் பண்ணியிருப்பான் சரிங்களா. அடுத்தது பெண்டிங் இருக்கிற இந்த கிராஸ் நம்பர் 63 சரிங்களா. இந்த 63 அப்படியே அடுத்த வருஷம் கரெக்டாக பிசிக்கு வச்சு இந்த நம்பர் க்ளோஸ் ஆகிருக்கணும்பா சரிங்களா. இந்த ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா 169, இந்த கிராஸுக்கு 163, இந்த 2 நம்பருமே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் சரிங்களா. இந்த 1க்கு இந்த கிராஸ் நம்பர் 1 ஸ்டேட்டு சரிங்களா. இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 22 தான் சரிங்களா. இந்த கிராஸ்லேயும் 22 இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேட் நம்பர் இருக்குது பாருங்களா, இந்த கிராஸ்லேயும் 22 தான், ஸ்டேட் நம்பர் 22 தான் சரிங்களா. அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 22 ஏபிபிசியில் எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குணும்பா சரிங்களா. அட்லீஸ்ட் இந்த 2ல் ஒரு 2ஆவது நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 637ல் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 37 சரிங்களா. அப்படியே இந்த கிராஸ் ஒரு வாரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 37 சரிங்களா. இதே நம்பர் இங்கே இறங்குச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 73 இல்லை 37 23 இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், ஒரு 23 சரிங்களா. அப்படியே 2 வாரம் கேப் விட்டு இந்த கிராஸுக்கு ஒரு 23 சரிங்களா. மறுபடியும் ஒரு 2 வாரம் கேப் விட்டால் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 23 அப்படின்னா 73. நம்ம இப்போ சி போர்டில் 3ஓ 8ஓ பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அங்கே 2ஆம் நம்பர் அதிகமாக பார்த்துச்சு இல்லைங்களா இயர்லி சார்ட்டில். இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 22 3 இந்த மாதிரி ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த கிராஸு மேட்ச் ஆகுறது இங்கே தான் கரெக்டாக ஆகுது சரிங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 23 73 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரெகுலராக நம்ம பார்க்குற பேட்டர்ன் தான் இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 7க்கு இந்த 7, அதாவது சி போர்டு 7 எடுத்து ஏ போர்டில் வச்சுட்டு இந்த 05மே இந்த 80மே இங்கே எங்கேயும் மேட்ச் ஆகிருக்காது சரிங்களா. இந்த பிசிக்கு எங்கேயும் மேட்ச் ஆகிருக்காது. அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒரு 50 05 இல்லைன்னா 55 அப்படி இல்லைன்னா இந்த 80 சரிங்களா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதுவும் வர்றதுக்கு ஒரு அதிகபட்சம் இருக்குது. நான் இன்னும் ரூட் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 50 சரிங்களா. அப்படியே அடுத்த வாரம் 50 சரிங்களா. அதே கணக்குக்கு இந்த கிராஸில் வந்து பிசிக்கு வந்து ஒரு 50 வந்திருக்கணும், 50 இல்லைன்னா 55 இந்த மாதிரி வந்திருக்கணும் சரிங்களா. வரல. ஒரு வேளை டிலேவாக ஒரு வாரம் நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா சரிங்களா. ஏன்னா இந்த நம்பர் இங்கே நவுத்தி இந்த 7 இங்கே 7க்கு நவுத்தி வச்சதுக்கு இங்கே பிசிக்கு வந்து 50 தான் காட்டுது, 05 தான் காட்டுது சரிங்களா.
அதனால் நாளைக்கு ஒரு பிசிக்கு 50 அது கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நாளைக்கு ஆல் போர்டுக்கு வந்து 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா என் கணக்கில். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து ஒரு 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கேன். 3 மிஸ் ஆனால் 8 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23, 28 காமனாக கொடுத்துருக்கேன் நண்பா. சரிங்களா? 2 என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது. அதனால் நான் 23, 28 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 52, ஒரு 02 நண்பா. மிஸ் ஆன நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பிசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55, 00, ஒரு 50, 05, 08, ஒரு 58, 03, 53 நண்பா. சரிங்களா? 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் நண்பா. சரிங்களா? 223, 228, ஒரு 523, ஒரு 528, 023, 250, 280, ஒரு 222 நண்பா. இந்த மாதத்துக்கு ஒரு ட்ரிபிள்ஸ் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது எந்த நம்பர் டபுள்ஸில் வருதோ அப்போ வந்து நம்ம 222 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 222னா எந்த நம்பர் டபுள்ஸில் வருதோ அப்போ வந்து ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு இயர்லி சார்ட்டில் 22 காட்டுச்சு இல்லைங்களா? அதனால் நம்ம 222 நாளைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டி போர்டில் வந்து 2 இல்லைன்னா 7 வர்றதுங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. சரிங்களா? அதனால் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். டி போர்டு நம்பர் எடுத்தனால உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.